36 இன்ச்சில் டீப் நெக் பேக் ஓப்பன் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் தான். இதோட ஹைட் வந்து 14 இன்ச்சு, செஸ்ட் 36, பஸ்ட் 37. இது டீப் நெக்குங்கிறனால நெக்கில் வந்து ஷோல்டர் வித்தெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதை எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு 2 லைன் போட்டுக்கிறேன். அடுத்து பேக் ஓப்பன்றனால ஹூக் பட்டிக்கு ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். இது வந்து கரை பீஸில் வச்சுருக்கேன். இப்போ பேக் ஹைட் வந்து 14 இன்ச்சு ப்ளஸ் ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த 2 லைன்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்குவோம். நெக் வித் வந்து 2.5 இன்ச்சு மட்டும் எடுத்துக்கிறேன். மேலே மட்டும்தான் 2.5 இன்ச் வரும். ஷோல்டர் வித் வந்து 3 இன்ச் போட்டிருக்கேன். ஷோல்டரில் வந்து செஸ்ட் லைன் வந்து நான் 6 இன்ச் இறக்கிக்கிறேன். இந்த செஸ்ட் லைனில் வர நெக்கில் வந்து நெக்கோட டீப் நான் 9.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த செஸ்ட் லைனில் வரும்போது நான் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 2.5க்கு பதில் இங்கே 3.5 நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த கிராஸ் லைனில் நான் இந்த நெக் எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுக்கும்போது ஷோல்டர் வந்து கிரிப் இல்லாமல் கொஞ்சம் நகண்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் செஸ்ட்டுக்கு வந்து ஈஸ் அலவுன்ஸ் நான் விடாமல் இந்த லைன் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. பேக்கில் வர செஸ்ட் லைனில் மட்டும் நான் ஈஸ் அலவுன்ஸ் விடாமல் 36 இன்ச்சு 4 ஒரு பங்கு நான் 9 இன்ச்சு வச்சுக்கிறேன். சரியா? அந்த நெக்கிட்ட நமக்கு லூஸ் கிடைக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் அப்படி வைக்கும்போது நமக்கு பஸ்ட் அளவில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். பஸ்ட் அளவில் வந்து இங்கேயும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு லூஸ் கம்மியாக வரும். அதை நம்ம ஃப்ரண்ட் வெட்டும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக் ரவுண்ட் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி அளவு சேஞ்ச் பண்ணி போடுறது நான் இந்த 36 சைஸுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு சைஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அது வந்து அந்தந்த சைஸில் நான் ப்ளவுஸ் வெட்டும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஊடால் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த சைஸுக்கு எவ்வளோ வைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அதை சொல்ல முடியாது. அதனால் இந்த சைஸுக்கு நான் இப்போ எப்படி வெட்டுறனோ அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆமுகல் அளவு எல்லாமே கரெக்டாக வர மாதிரி பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்துடும். அந்த நெக் லைனுக்கு நேராக நான் டாட்டை வந்து போட்டுக்கிறேன். அந்த மாதிரி போடும்போது நம்ம டாட் பிடிக்கிற இடத்துல கரெக்டாக அந்த ஷோல்டர் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி வரும். அதனால தான் நான் அந்த இடத்துல டாட் போடுறேன். சின்ன சின்ன பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம சைடில் வந்து 2 லைனையும் வரைஞ்சிக்கலாம். இப்படி வரையும்போது நம்ம செஸ்ட் லைனில் 1/2 இன்ச்சு ஈஸ் அலவுன்ஸ் விடாமல் விட்டுருக்கோம். அதே மாதிரி பஸ்ட் லைன்லேயும் நமக்கு வந்து ஈஸ் அலவுன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதை நம்ம ஃப்ரண்ட் வெட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குவோம். சரியா? இப்போ நான் ஆம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். ஆம் ஹோல் வந்து நமக்கு 8 இன்ச்சு வேணும். நமக்கு வந்து செஸ்ட் அளவும் ஆம் ஹோல் ரவுண்டுன்னு தான் மெயின். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கூட குறையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லைனை போட்டுக்கோங்க. நான் இப்போ 6 இன்ச்சு இறக்கியிருக்கும்போது கரெக்டாக இதில் 8 இன்ச்சு வருது. உங்களுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கீழே ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிக்கோங்க. டாட்லேருந்து சைடில் நான் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கிறேன். இது தேவைப்பட்டவங்க வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் சில இது 15.5 இன்ச்சு கூடி வரும், சில இது 16.5 இன்ச்சு வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஸ்ட் லைன் வந்து மேலே ஏற்றி இறக்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவில் அந்த அளவு கரெக்டாக வருதோ அது மாதிரி பார்த்துக்கோங்க.
நான் இப்போ 6 இன்ச் இறக்குங்கன்னு சொல்லுவேன். இந்த லைனில் நீங்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிங்கன்னா கூட 4 இன்ச் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துடும். நீங்கள் அந்த அளவு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு நீங்கள் கரெக்டாக அந்த லைனை வரைஞ்சிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லை, ஆனால் நமக்கு வந்து வெயிஸ்ட் லைன் வந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். அதனால் இந்த லைனை நான் என்ன பண்ணிடுறேன், கிராஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே வந்து வெயிஸ்ட் லைனில் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஷோல்டர் வித்தும் கம்மியாக வரும், வெயிஸ்ட் லைன்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இந்த வெயிஸ்ட் லைனில் நம்ம பேக்கில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. பேக் லைன் அப்படியே காப்பி பண்ண மாதிரி போட்டுருந்தீங்கன்னா சரியாக வரும். செஸ்ட் லைனை அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஷோல்டர் லைனையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஹூக் பட்டி லைன் கிட்ட வரும்போது நீங்கள் அந்த இடத்த கனெக்ட் பண்ணி அதே கிராஸில் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக நெக் லைன் கிட்ட அந்த கரெக்டாக அந்த அளவு வர மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு அந்த 3/4 இன்ச்சு கீழே வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். அது அந்த ஹூக் பட்டி இதை மட்டும் லெஸ் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக் வித் வந்து நான் அதை அப்படியே போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இங்கே கிராஸ் பண்ணியிருக்கனால ஷோல்டர் வித் வந்து கம்மியாக வந்துடும். அதனால் திரும்ப நம்ம குறைக்க வேண்டியதில்லை. செஸ்ட் லைனை ஃபுல்லாக போட்டுக்கோம், வெயிஸ்ட் லைனும் நம்ம ஃபுல்லாக போட்டுக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது நம்ம வந்து கீழே கிராஸ் எடுக்கிறதுக்காக தேவைப்படும். அடுத்து ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் அந்த ஆங்கிள் கனெக்ட் பண்ணி அதை விட ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிராஸ் லைன் தான் நம்ம போடணும். ஆனால் கிராஸ் லைன் ஃபுல்லாக தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து பிரின்சஸ் கட் வெட்டுறதுக்கு மேலே வந்து ஒரு 2 இன்ச்சில் ஒரு லைன், 2.5 இன்ச்சில் ஒரு லைன் போடுவோம். அதை போட்டுக்கோங்க. அது வரைக்கும் இந்த லைன் இருந்தால் போதும். இந்த மேலே வர லைனில் லேசாக கிராஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆம் ஹோல் ரவுண்டு வர மாதிரி இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து ஷோல்டர்லேருந்து பஸ்ட் லைன், நெக் லைன் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் 8.75 தான் வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு அளவு அவ்வளோதான் இருந்தது கஸ்டமருக்கு, அதனால் நான் அந்த அளவு வச்சுருக்கேன். நீங்கள் 9 இன்ச்சு 9.5 இன்ச்சு கஸ்டமர் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட் லைன் வந்து 9.5 இன்ச்சு நம்ம வைக்கணும். 9 இன்ச்சு போட்டுட்டு இங்கே வந்து டாட் கேப்புக்கு ஒரு இன்ச்சும் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 1.25 இன்ச்சு வருது. அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச்சு வச்சுட்டு சைடில் 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 37 இன்ச்சு 4 ஒரு பங்குன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 9.25 வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை விட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு குறைச்சிருக்கோம். அந்த இதை நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லைனை நம்ம வெயிஸ்ட் லைன் வரைக்கும் இழுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பஸ்ட் லைனில் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு போட்டிருக்கேன். இப்போ ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு 1/2 இன்ச்சு போல் விட்டுக்கோங்க. இந்த லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட் எடுங்க, கிளாத்தோட ஸ்ட்ரெயிட் பார்க்க வேண்டாம். இப்போ பஸ்ட் பாயிண்ட்லேருந்து பிரின்சஸ் கட் லைனுக்கு லைட்டாக கர்வ் வர்ற மாதிரி இந்த லைனை போட்டுக்கோங்க. அப்புறம் செஸ்ட் லைனில் 1 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு சைடில் உள்ள லைனை ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இந்த நம்ம 1 இன்ச்சுக்கு ஈஸ் அலவன்ஸோடு சேர்த்து விட்ருக்கோம். இப்போ பஸ்ட் பாயிண்ட் வந்து பிரின்சஸ் கட் லைன் கீழே உள்ள லைன் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஆனால் அந்த செஸ்ட் லைனுக்கு கீழே வரும்போது லைட்டாக ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கர்வ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும்.
அடுத்து ஆம் ஹோல் ரவுண்டை மேலே போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஆம் ஹோலை ஸ்டிச்சிங் அலவன்ஸை லெஸ் பண்ணி செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது 8 இன்ச்சு. இப்போ அடுத்து நம்ம வெயிஸ்ட் லைனை செக் பண்ணிக்குவோம். அதாவது அண்டர் பெஸ்ட் லைனில் வேஸ்ட் அளவில் 4ல் ஒரு பங்கு வச்சுட்டு அதோட 3/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. முக்கால் இன்ச் சேர்த்துட்டு மீதி இருக்கிற அளவு, அதாவது 2 இன்ச் இருக்குது, அந்த 2 இன்ச்சை 2 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சும் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம டிக்கில் வந்து மெயின் டாட் சேஃப் எடுக்கிறது. கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். சைடில் இந்த 1/2 இன்ச்சு கர்வ் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஷேப் வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு கீழே உள்ள ரவுண்டே வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சிட்டு கீழே வந்து ரொம்ப கேப் வருதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த சைடு மார்க் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொதல் வேஸ்ட் அளவை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸை லெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் கம்மியாக வருது. இதை நம்ம லைட்டாக சேஃப் வந்து இங்கிட்டு மாற்றி எடுத்துக்கலாம். அப்படி இங்கிட்டு வரல, சரியாக வரல அப்படின்னா சைடை வெட்டும்போது அதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ நான் லேஸை வந்து ஒரு கோடு அங்கிட்டு போட்டுக்கிறேன். மீதி ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் நான் சேஃப் எடுத்துக்கிறேன். ரொம்ப எடுக்க முடியாது. இதில் அதில் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு சைடு லைன் வெட்டும்போது அதில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். 1/4 இன்ச் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து நெக் லைனை வரைஞ்சிக்குவோம். இங்கே நமக்கு 2 இன்ச்சு தான் இருக்குது. இங்கே வந்து 3 இன்ச்சு போல் போட்டுக்குவோம். போட்டுட்டு நெக் மார்க் வரைக்கும் அந்த ரவுண்டை நம்ம கிளியராக போட்டுக்குவோம். அப்போ தான் நமக்கு ஃப்ரண்டில் அது உட்காரும்போது கரெக்டாக ரவுண்டு வந்துடும். இப்போ ஓரளவு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நான் 2 ப்ளவுஸை வந்து ஒன்றா போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கேன். இதான் சென்டர் மார்க்கு. ஆம் ஹோல் ரவுண்டை விட்டுட்டு சைடு வெட்டுறப்ப கரெக்டாக அண்டர் பஸ்ட் லைன்லேருந்து லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம கிராஸ் பண்ணி வெட்டிக்கலாம். அப்போ நமக்கு வெயிட் அளவுக்கு கிளியராக கிடச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அடுத்து நம்ம சைடு மார்க் பண்ணிக்குவோம். சென்டர் மார்க்கையும் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவ் வெட்ட போகிறோம். ஸ்லீவ் வெட்டுறதுக்கு பீஸை 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு 1/2 இன்ச் போட்டுக்கோங்க. ஸ்லீவோட லென்த் வந்து 5 இன்ச்சுங்கிறனால 5 இன்ச்சு போட்டுட்டு இது லைனிங் கிளாத்து, அதனால் கீழே ஒரு 1/4 இன்ச்சு போல் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காக விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது வந்து நான் ஒரு 3/4 இன்ச்சு ஆம் ஹோல் இறக்கிக்கிறேன். இறக்கிட்டு சைடில் கிராஸாக ஒரு 8 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லூஸ் வந்து 13 இன்ச்சு, அதில் பாதி 6.5 இன்ச்சு வச்சுட்டு சைடில் 1.5 இன்ச்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிட்டு சென்டரில் மார்க்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி அந்த நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு எப்போ வெட்டுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த சேஃப் கரெக்டாக வரணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. போட்டுட்டு அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சுக்கோங்க.
ஷேப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே விட்டுட்டு ஆம் ஹோல் ரவுண்டாக எடுத்துக்கலாம். சென்டர் மார்க்கை மார்க் பண்ணிவிட்டு சைடில் வர மார்க்கையும் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பீஸை வந்து சிங்கிளாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் கவர் வெட்ட போகிறோம். சென்டர் மார்க்கிலேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டுட்டு இந்த ஸ்கேலை வச்சே நீங்கள் இப்படி ஷேப் எடுத்துக்கலாம். அப்படி திருப்பி வச்சு கீழே உள்ள ரவுண்டையும் போட்டுக்கோங்க. இந்தளவு ஷேப் வந்து போதுமானது. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் கவரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தோன்னே அந்த ஃப்ரண்ட் அடையாளம் தெரியறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.